السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. واتقوا فتنة لا تصيبن الذين ظلموا منكم خاصة واعلموا أن الله شديد العقاب. صدق الله العظيم. عن زينب بن جحش رضي الله تعالى عنها أنها قالت أن النبي صلى الله عليه وسلم دخل عليها فزعا يقول: لا إله إلا الله، ويل للعرب من شر قد اقترب، أو كما قال عليه الصلاة والسلام. صدق النبي صلى الله عليه وسلم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற நிறைந்த அன்பாளன், எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்கொடையாக அருளப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவிமார்களில் ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஹதீஸ் நம்பர் 3598, 7059, 7135 ஆகிய 3 ஹதீஸ்களில் இந்த செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஜைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கூறுகிறார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தடவை என்னிடத்திலே வந்து நுழைந்தார்கள், எனது வீட்டிலே வந்து நுழைந்தார்கள். அவர்கள் எப்படி நுழைந்தார்கள், அவர்களுடைய நிலைமை எப்படி இருந்தது அப்படின்னா, ஃபஸிஅன், திடுக்கம் நிறைந்தவர்களாக, பயந்தவர்களாக, நடுங்கியவர்களாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்திலே வருகை புரிந்தார்கள். அந்த திடுக்கத்திலும் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று கூறினார்கள். வணக்கத்திற்கு தகுந்தவன் ஒரே கடவுளாக இருக்கக்கூடிய இறைவனை தவிர வேறெந்த கடவுளும் இல்லை என்று சொல்லியவராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுழைந்தார்கள். நுழைந்துவிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில், அந்த சந்தர்ப்பத்தில் என்ன பேசினார்கள் என்று சொன்னால், வயலுல் லில் அரப், அரபிகளுக்கு கேடு உண்டாகட்டுமாக என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுறாங்க. கண்ணியமிக்கவர்களே, ஏன் அரபிகளுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்ல வேண்டும்? மற்ற மக்களை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லவில்லையே.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்த காலத்தில் ரோமம், பாரசீகம் இரண்டு வல்லரசுகள் இருந்தன. அப்ப அந்த சமுதாயத்தை பற்றியெல்லாம், அந்த மக்களை பற்றியெல்லாம் அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் என்று சொல்லாமல் அரபிகளை பார்த்து சொல்லுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஒரு அரபிதான். அவர்களுடைய தாய்மொழி என்பது அரபி மொழி. அந்த அடிப்படையில் அவர்களும் அரபிதான். அப்ப இந்த நேரத்தில் அப்ப அரபிகளை பார்த்து அரபிகளுக்கு கேடு உண்டாகட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி சொன்னார். என்ன காரணம் அப்படின்னா, அந்த சமயத்தில் உலகத்தில் மிகப்பெரிய ஒரு சமுதாயமாக, வளர்ந்து வரும் ஒரு சமுதாயமாக, நாகரீகம் உள்ள ஒரு சமுதாயமாக அரபி சமுதாயம் இருந்தது. எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த அரபி சமுதாயத்தை பார்த்து இந்த வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுவார்கள். ஏன் கேடு உண்டாகட்டும்? மின் ஷர்ரி கத் இக்தரப, அதாவது நெருங்கிவிட்ட ஒரு தீங்கிலிருந்து, வரவிருக்கக்கூடிய, மிக விரைவில் வர இருக்கக்கூடிய ஒரு தீங்கிலிருந்து அரபிகளுக்கு கேடு வர இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றார். கண்ணியமிக்கவர்களே, ஏன் இந்த கேடு வர இருக்கிறது, நெருங்கிவிட்ட தீங்கு ஏன் இப்படி சொன்னார்கள் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, இன்றைய தினத்தில் யாஜூஜ் மாஜூஜ் என்ற ஒரு கூட்டம் இருக்கிறது. அதுவும் இந்த உலகத்தில் எங்கேயும் ஒரு இடத்தில் அவர்கள் மறைந்து வாழ்கிறார்கள். கியாமத் நாள் சம்பவிப்பதற்கு முன்னால் அவர்கள் வருவார்கள். ஹதீஸ்ல வருகிறது. துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் தான் யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்களுடைய அந்த கொடுமைகளில் இருந்து, அந்த குழப்பங்களில் இருந்து மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி இரண்டு மலைகளுக்கு மத்தியில அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தாரை இரும்பு பாலங்களை வைத்து அதற்கு மேல் செம்பை உருக்கி மூடிவிட்டார்கள். அதுக்குள்ள கிடக்கிறான், இந்த உலகத்துல தான் இருக்கிறான், யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப அந்த கூட்டத்தினை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, அவர்கள் அடைக்கப்பட்ட அந்த பகுதி என்பது திறந்து விட்டது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஃபுதிஹல் யௌம மின் ரதிமி யாஜூஜ வ மாஜூஜ, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள் எந்த காடுகளில் இரும்பு பாலங்களை வைத்து அதற்கு மேல் செம்பை உருக்கி மூடப்பட்டு அதற்குள்ளாக அவர்கள் வாழுகிறார்களோ, அந்த பகுதி என்பது கொஞ்சம் திறந்து விட்டது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கொஞ்சம்னா எப்படி இஷாரா செய்வாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பெருவிரல், அந்த பெருவிரலை ஆள்காட்டி விரலின் மீது வைப்பார்கள். இப்படி வளையம் போடுவாங்க. அப்ப கொஞ்சம் ஓட்ட விழுந்திருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய சுஃபியான் இப்னு உயைனா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இப்படி காட்டினார்கள். அப்படின்னா அரபியில இப்படினா 9 ரவுண்டுனா அப்ப 90 இப்படி காட்டினாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப 90 அரபியில 90 நீங்க எழுதி பார்த்தா தெரியும். அப்ப இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓட்டை விழுந்திருக்கிறது. அப்ப அதிலிருந்து வரக்கூடிய அந்த தீங்கு என்பது அரபிகளுக்கு நேர இருக்கிறது என்று நபிகள் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க.
கண்ணியமிக்கவர்களே, அப்ப இந்த சந்தர்ப்பத்தில் ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து கேட்பார்கள், அனஹ்லிகு வ ஃபீனா ஸாலிஹூன, எங்களுக்கு கேடுகள் வர இருக்கிறது, நாசம் வர இருக்கிறது, நாங்கள் அழிந்து போவோமா? எங்களில் நல்லவர்கள் இருந்த போதிலும் அந்த கேடின் மூலமாக நாங்கள் அழிந்து போவோமா அல்லாஹ்வின் தூதர் அவர்களே என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஸைனப் பின் ஜஹஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்ட பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், கால நாம், ஆமா, அரபிகள் அழிஞ்சு போவாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. எப்போ அழிஞ்சு போவாங்க அரபிகள்? இதா கசுரல் ஹபசு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஹபஸ், ஹபஸ் என்று சொன்னால் ஹதீஸ் விரிவுரையாளர்கள் இதற்கு என்ன விளக்கம் தர்றாங்கன்னா, அஸ்ஸினா, விபச்சாரம் என்று பதிவு செய்கிறாங்க. விபச்சாரம் பெருகிவிட்டால் அப்போ பாவம் அதிகமாகிவிட்டன்னு அர்த்தம். விபச்சாரம் பெருகிவிட்டால் அரபிகளுக்கு அழிவு காத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கபஸ் என்று சொன்னால் விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள். ஏராளமான குழந்தைகள் இருக்கிறாங்க, ஹலாலான முறையில் பிறந்தவர்களாக இருக்க மாட்டாங்க, ஹராமான வழியில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். இப்படி விபச்சாரத்தின் மூலமாக பிறந்த குழந்தைகள் அதிகமாகிவிட்டால் அந்த அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா, அல் ஃபுஜூர், இதா கசுரல் ஹபசு அப்படின்னா பாவங்கள் பெருகிவிட்டால் இதற்கு அர்த்தம் வைக்கப்படுகிறது. அப்ப பாவங்கள் பெருகிவிட்டால், அனாச்சாரங்கள் பெருகிவிட்டால், அட்டுழியங்கள் பெருகிவிட்டால், விபச்சாரம் பெருகிவிட்டால் அரபிகளுக்கு நிச்சயமாக அழிவு காத்திருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்தில் பதிவு செய்வாங்க. யாஜூஜ் மாஜூஜ் எனும் அந்த கூட்டம், குள்ளநரி கூட்டம், அவர்கள் இந்த பூமியில ஃபசாது பண்ணுவாங்க. அப்ப அது திறந்திருக்கிறது, கொஞ்சம் பகுதி திறந்திருக்கிறது, கடைசியில் மூடப்பட்டுடும். இப்படி கொஞ்சம் திறக்கும், கொஞ்சம் மூடிடும். அவங்க பேசுறாங்க, யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தார்கள், நாங்கள் இந்த தடையை தகர்த்து வெளியே போவோம் என்று பேசிக்கொண்டே இருப்பார்கள். கடைசியில ஒரு வார்த்தை அவங்க பேசுவாங்க, இன்ஷா அல்லாஹ், நிச்சயமாக இந்த தடையை உடைத்து நாங்கள் வெளியேறுவோம், இன்ஷா அல்லாஹ் என்று எப்போது அவர்கள் சொல்லுவார்களோ அப்பொழுது அந்த தடை என்னாகும்? நீக்கப்பட்டு விடும், உடைக்கப்பட்டு விடும். அப்போது அவர்கள் மேட்டு பகுதியிலிருந்து கீழே இறங்குவார்கள் என்று ஹதீஸிலே வருகிறது. இப்ப கண்ணியமிக்கவர்களே, அது ஒரு சோதனை, அரபிகளுக்கு ஒரு சோதனை. மேலும் ஒரு சோதனை, ஒரு அழிவு, ஒரு கேடு, ஒரு நாசம் என்னவென்று சொன்னால், பாவங்கள் பெருகிவிட்டால், விபச்சாரங்கள் பெருகிவிட்டால், அனாச்சாரங்கள் பெருகிவிட்டால் அப்போ அரபிகளுக்கு அழிவு காத்திருக்கிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்துல பதிவு செய்கிறாங்க. புகாரி ஷரீஃபில் இன்னொரு ஹதீஸ் வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, தூக்கத்திலிருந்து எழுவார்கள். இப்படி தூக்கத்திலிருந்து அவர்கள் எழுந்த பொழுது அவர்களுடைய முகம் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, செந்நிறமாக மாறிவிட்டது, சிவப்பு நிறமாக மாறிவிட்டது. இப்படி சிவப்பு நிறமாக மாறிய பிறகுதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டு இந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள், வயலுல் லில் அரப், அரபிகளுக்கு கேடு வர இருக்கிறது.
அரபிகளுக்கு நாசம் வர காத்திருக்கிறது என்று இந்த நிகழ்வை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். கண்ணியமிக்கவர்களே, அரபிகளுக்கு நாசம் எப்போதிலிருந்து வந்துச்சு? அரபிகளுக்கு கேடு எப்பொழுதிருந்து துவங்கி விட்டது என்று சொன்னால், வரலாறுகளில் நாம பார்க்கிறோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சிக்கு வர்றாங்க. அவர்களுடைய ஆட்சிக்கு வந்த பிறகே குழப்பம் வந்துவிட்டது. அவர்கள் படுகொலை செய்யப்படுவார்கள், ஷஹீதாக்கப்படுவார்கள். அப்போ ஆரம்பிச்ச அந்த குழப்பம், ஃபித்னா, ஃபசாது, அந்த கேடு என்பது அரபிகளுக்கு கியாமத் நாள் வரைக்கும் இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்னறிவிப்பு செய்த அந்த நிகழ்வுகள் கண்கூடாக நடந்து கொண்டே வருகிறது. எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ணியமிக்கவர்களே, அரபிகளிடத்தில் பாவங்கள், ஃபித்னாக்கள் அங்கே அதிகமாக தோன்றிவிடும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, நேற்று ஃபித்னா இறங்கியது, நேற்று இரவு குழப்பங்கள் இறங்கியது, பூமியினுடைய பொக்கிஷமும் இறங்கியது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. குழப்பமும் இறங்குது, பூமியிலிருந்து பொக்கிஷங்களும் இறங்கியது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த செய்தியை உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தெரிவிப்பார்கள். அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப குழப்பம்னா என்ன, அப்ப பூமியினுடைய பொக்கிஷம்னா என்ன அப்படின்னா, ஆட்சி அதிகாரம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கக்கூடிய அரபுகளுக்கு ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்டது. வெற்றிக்கு மேல் வெற்றியை அல்லாஹ் வழங்கினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கஷ்டப்பட்டாங்க. அவர்களுக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி, உமையாக்களுடைய ஆட்சி. இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த பூமியினுடைய பொக்கிஷம் என் சமுதாயத்திற்கு வந்து இறங்குகிறது, அதோடு சேர்ந்து குழப்பமும் வந்து இறங்குகிறது. அப்போ வெற்றிக்கு மேல் வெற்றிகள், ஒவ்வொரு நாடுகள் கைப்பற்றப்படுகிறது, செல்வங்கள் அங்கே செல்வ செழிப்பு அவர்களுக்கு மத்தியிலே ஏற்படுகிறது. அப்ப நாட்டினுடைய அதிகாரமும் இந்த உம்மத்தினுடைய கையில வருது. அதோடு சேர்ந்து அந்த நாடுகளுடைய வளங்களும் பொருளாதாரங்களும் அவர்களுடைய கையில் வந்த பிறகு குழப்பமும் வந்துருச்சு. என்ன குழப்பம் அப்படின்னா, போட்டி. ஆட்சியை யார் கைப்பற்றுவது, அப்ப ஆட்சியை யார் நிர்வகிப்பது? அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஆட்சி அதிகாரத்தை நிர்வகிப்பதில் இந்த உம்மத்தினர்களுக்கு மத்தியில போட்டி, பொறாமை வந்து விட்டது, செல்வம் வந்து விட்டது. ஆட்சியோடு சேர்ந்து குழப்பம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே தோன்றிவிட்டது. உமர் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி பொற்கால ஆட்சி என்று சொல்லலாம். அதற்கு பிறகு இது வரைக்கும் அரபு தேசங்கள்ல குழப்பங்களுக்கு மேல் குழப்பம். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு 52 நாடு இருக்குது, ஒரு பைசாவுக்கு வர மாட்டானோ. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதைத்தான் சொல்லுவார்கள், வயலுல் லில் அரபி, அரபுகளுக்கு கேடு வர காத்திருக்கிறது, கேடு வந்து விட்டது. நாசம் வர காத்திருக்கிறது, நாசம் வந்து விட்டது. ஆட்சி அதிகார மோகம், இந்த உலகத்தினுடைய மோகம், செல்வ செழிப்பு. அல்லாஹ் பெட்ரோலை வழங்கி இருக்கிறான், ஆட்சி அதிகாரத்தை வழங்கி இருக்கிறான், பூமியினுடைய பொக்கிஷத்தை வழங்கி இருக்கிறான். வழங்கினா சுக்குர் செய்யணும். ஆனால் அல்லாஹ்விற்கு சுக்குர் செய்வதை விட்டோம். அந்த சமுதாயம் என்ன ஆச்சு அப்படின்னா, விபச்சாரத்தின் பக்கம் தமது கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க, சிலை வணக்கத்தின் பக்கம் தமது கவனத்தை செலுத்த ஆரம்பிச்சுட்டாங்க.
டெவலப் டெவலப், வளர்ச்சி வளர்ச்சி என்று அவர்கள் கூறிக்கொண்டு இஸ்லாத்தை பின்னால வச்சுட்டான், முன்னால உலகத்தை வச்சிருக்கிறான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான். அப்ப ஸைனப் பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்பார்கள், இந்த அழிவு வர இருக்கிறது அல்லவா, இந்த நாசம் வர இருக்கிறது அல்லவா, இப்ப இந்த அழிவின் மூலமாக, இந்த நாசத்தின் மூலமாக நாங்கள் அழிக்கப்படுவோமா? எங்கெல்லாம் நல்லவர்கள் இருக்கிறாங்க, நல்லவர்கள் இருக்கும் பொழுது நாங்கள் அழிக்கப்படுவோமா என்று கேட்ட பொழுது, ஆம், விபச்சாரம் அதிகமாகிவிட்டால். அரபு நாள் அல்லாஹ் பார்த்து சும்மா விடுவானா? எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா என்ன? கண்ணியமிக்கவர்களே, அரபினா அல்லாஹ் கண்டு காணாம போயிருவானா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, பாவங்கள் பெருகிவிட்டால் எல்லாம் நடக்குது அரபு லோகத்தில். கண்ணியமிக்கவர்களே, துபாயில ஒரு வெள்ளம், கடந்த சில நாட்களுக்கு முன்னால வெள்ளம் துபாயை ஸ்தம்பித்து போயிருச்சு. எவ்வளவு பெஞ்சது மழை? 140 மில்லி மீட்டர். இந்தியாவில் அது மழையே கிடையாது. இந்தியாவில் 140 மில்லி மீட்டர் மழையே சொல்ல முடியாது. அங்க பேஞ்சதுன்னா 10 மில்லி மீட்டர், 20 மில்லி மீட்டர், ஒரு 30 மில்லி மீட்டர் தான் போய் பெய்யும். அதுதான் அவர்களுக்கு போதுமானது. 140 மில்லி மீட்டர் தாங்க முடியல. ஆனா காயல்பட்டினத்தில் எவ்வளவு பெஞ்சது? 1500 மில்லி மீட்டர். துபாய் விட 10 மடங்கு காயல்பட்டினத்தில் பெஞ்சது. 2 நாள்ல சகஜ நிலைக்கு வந்துருச்சு. இவங்களால வர முடியல. கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். கோயிலை கட்டிட்டான், விபச்சாரத்துக்கு அனுமதி, டூரிஸ்ட் எங்கும் போகலாம், எங்கேயும் வரலாம், சாராயம் எல்லாம் திறந்துட்டான். நடந்ததா இல்லையா? அப்ப கண்ணியமிக்கவர்கள் இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்களுக்கு அழிவு காத்திருக்கிறது, யாராலையும் தடுக்க முடியாது. அல்லாஹ்வே சொல்றான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இவர்களுக்கு வர இருக்கக்கூடிய இந்த நாசத்தை, இந்த கேட்டை, இந்த அழிவை எந்த கொம்புனாலும் தடுக்க முடியாது. 2 நாள் பேஞ்ச மழையில துபாயை வெறுத்து போயிட்டான். கண்ணியமிக்கவர்களே, 80 மாடி கட்டிடம், 100 மாடி கட்டிடம், கட்டிடத்துக்குள்ள தண்ணி போக வழி இல்லை. அறிவியல் ரீதியான காரணம் ஒன்று இருக்கிறது. செயற்கையான மேகங்களை விதைச்சு அடுத்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய மேகத்தை ஃபுல்லா இழுத்து இப்படியே செஞ்சிட்டு இருந்தான். அந்த துபாயை வளர்ச்சி பெற வேண்டும். அப்போ நன்னீர், அந்த பாசனம்லாம் இப்போ வச்சிருக்கிறாங்க. அப்ப கடல் நீரை பயன்படுத்தாமல் மேகத்திலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நீரை பயன்படுத்த வேண்டும் சொல்லி செயற்கையான மேகங்களை விதைச்சு, அது என்ன ஆச்சு அப்படின்னா, கொஞ்சம் சமநிலை இருக்கணும். மேகங்கள் அடுத்த பகுதிக்கு போகுதுன்னா இழுத்து வந்து நம்ம இடத்துல போயணும் அப்படின்னு செயற்கையாக மழையை கொண்டு வந்தா அந்த விபரீதத்தை துபாய் அரசு கண்டுவிட்டது. எல்லாமே கீழே போகுது. துபாயில பைப் லைனா இருக்கட்டும், மின்சாரமா இருக்கட்டும், கேஸா இருக்கட்டும், எல்லாமே அண்டர் கிரவுண்ட்ல போகுது. ஒரு நாள் சாப்பாடுக்கு வழி இல்லை. 80வது மாடியிலிருந்து லிப்ட் வேலை செய்யல. கீழே இறங்கி சாப்பாடுக்கு அவன் கேட்க முடியுமா? லிப்ட் வேலை செய்யலன்னா 80வது மாடியில் இருக்கிறான், கீழே வரணும், வர முடியுமா? செத்தே போயிருவான். மேலையும் கீழே வந்தா செத்தே போயிருவான். இப்ப கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் இதான் காட்டுறான், அழிவை காட்டுறான். அழிவு வந்துருச்சு, அரபுகளுக்கு அழிவு வந்துருச்சு. எதுக்கு அப்படின்னா, நம்ம பகுதிகளில் கழிவு நீர் கால்வாய் ஒன்று இருக்கிறது, மழை நீர் கால்வாய் ஒன்று இருக்கிறது. மழை பொஞ்சுது அப்படின்னா அப்ப நிலத்துக்கு நீர் போகுது. அப்ப மழை நீர் கால்வாய் என்று ஒரு பகுதி இருக்குது, அப்படியே போயிடும். அங்க கழிவு நீர் பகுதி, கழிவு நீர் கால்வாய் மாத்திரம் தான் இருக்குது. அதிகமான மழை பொழிஞ்சதுன்னா அந்த மலையை இன்னொரு இடத்துக்கு கடத்தி செல்வது கிடையாது. எல்லாமே பில்டிங், எல்லாமே காங்கிரீட் கட்டிட்டான். கீழே தண்ணி உரிய மாட்டேங்குது, மழை பொஞ்சிட்டு இருக்குது, தண்ணி வத்த மாட்டேங்குது. 2 நாள் அங்கே இருந்தவர்களுடைய கஷ்டத்தை நீங்கள் கேட்டு பார்த்தால் தெரியும். துபாயே வேண்டாம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து விட்டார்கள். எல்லா நாடுகளுக்கும் இது வரும். 52 நாடுகளையும் அல்லாஹ் தண்டிப்பான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள்.
எந்த நாடையும் அல்லாஹ் விற்க மாட்டான். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அரபிகளுக்கு நாசம் வர காத்திருக்கிறது அவன் செஞ்ச பாவங்களினால. எண்ணிமிக்கவர்களே, விபச்சாரத்தின் மூலமாக இந்த அழிவு வர இருக்கிறது. அறிவியல் ரீதியான காரணம் என்று சொல்லி தப்பித்துக் கொள்ளலாம். ஆன்மீக ரீதியான காரணத்தையும் இஸ்லாம் பட்டியலிட்டு சொல்லி காட்டுகிறார். அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த உம்மத்தில கடைசி வரக்கூடிய இந்த உம்மத்தினுடைய நிலை எப்படி இருக்கும் தெரியுமா? அவர்கள் அழிக்கப்படுவார்கள். அதாவது சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் ஏற்படும் ஒன்று. இரண்டாவது, அவர்கள் உருமாற்றம் செய்யப்படுவார்கள். மூன்றாவது, கல்மழை பொழியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றான், இந்த உம்மத்தினுடைய கடைசி நிலை இப்படி இருக்கும். அப்ப ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, நாங்கள் அழிக்கப்படுவோமா? எங்களில் நல்லவர்கள் இருந்த பொழுதிலும் நாங்கள் அழிக்கப்படுவோமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆமா, நல்லவர்கள் இருந்தாலும் அழிக்கப்படுவீர்கள், பாவங்கள் அதிகமாகிவிட்டால் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்போ மழை பொழிகிறது, 10 பேர் பாவி இருப்பான், 100 பேர் நல்லவன் இருப்பான். நல்லவர்களுக்காக பெய்யக்கூடிய மழை பாவிகளுக்கும் சேர்த்து தானே கிடைக்குது. இப்ப தண்டனை வருது அப்படின்னா 1000 பேர் விபச்சாரம் செய்யறான், அரபிகள்ல 1000 பேர் தண்ணி அடிக்கிறான், விபச்சாரத்தில் ஈடுபடுறான், சிலை வணக்கம் கொஞ்சம் கொஞ்சமா வருது. இந்த 1000 பாவிகளுக்கு வரக்கூடிய இந்த தண்டனை 10 பேர் நல்லவங்க இருப்பான். அப்ப அவர்களும் சேர்த்து பாதிக்கப்படுகிறார்களே அப்படின்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு ஹதீஸ்ல சொல்லுவாங்க, தண்டனை வருகின்ற பொழுது யாரையும் விட்டு வைக்காது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், சூரத்துல் அன்ஃபால் அதுல சொல்லுகின்ற பொழுது, வத்தகு ஃபித்னத்தன், நீங்கள் வேதனையை அஞ்சிக் கொள்ளுங்கள், லா துஸீபன்னல்லதீன ஸலமூ மின்கும் ஹாஸா, அந்த வேதனை என்பது உங்களில் அநியாயம் செய்தோரை மாத்திரம் குறிப்பாக தீண்டுவதில்லை. அல்லாஹ்வுடைய வேதனை வருகிறது, அந்த வேதனை என்பது உங்களில் அநியாயம் செய்தோரை மாத்திரம் குறிப்பாக தீண்டுவதில்லை. என்ன அர்த்தம்? எல்லோரையும் தீண்டும், விட்டு வைக்காது. வாலமு அன்னல்லாஹ ஷதீதுல் இகாப், நிச்சயமாக நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தண்டனை கொடுப்பதில் கடினமானவன். அல்லாஹ் அல் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அல்லாஹ்வுடைய வேதனை அஞ்சு கொள்ளுங்கள், அது வருகின்ற பொழுது பாவிகளுக்கு மாத்திரம்தான் வரும் என்று அல்ல. நல்லவர்கள் பாதிக்கப்பட்டால் அவர்கள் எழுப்பப்படும் பொழுது எந்த நிய்யத்தில் வாழ்ந்தார்களோ அந்த நிய்யத்தில் அல்லாஹ் எழுப்பிடுவான், அழிச்சிருவான். அவர்கள் திரும்ப எழுப்பப்படுகின்ற பொழுது எந்த நிய்யத்தில் அவர்கள் வாழ்ந்தார்களோ அந்த நிய்யத்தில் அந்த செயல்களில் அவர்களை அல்லாஹ் காப்பாற்றி விடுவான், அல்லாஹ் தனது ரஹ்மத்தை கொடுத்து விடுவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அப்ப கண்ணியமிக்கவர்களே, அப்ப ஒட்டுமொத்த தண்டனை ஏன் அல்லாஹ் கொடுக்கிறான் அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது, ஒரு சமுதாயம் பாவத்தில் ஈடுபடுகிறது, அதை இன்னொரு சாரார் வேடிக்கை பார்க்கிறான், தடுக்க மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு சமுதாயம், அரபு தேசம் பாவத்தில் ஈடுபடுகிறது, அந்த அரபுகளை நல்லவங்க இருப்பாங்களா இல்லையா? அவர்கள் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க, தடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப கண்ணியமிக்கவர்களே, இப்படி தடுக்கவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அதாப் என்பது பாவிகளுக்கு மாத்திரமல்ல நல்லவர்களையும் தாக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. கண்ணியமிக்கவர்களே, அந்த அழிவு அரபிகளுக்கு காத்திருக்கிறது. 52 நாடுகள் பலஸ்தீனத்தில் காசா பகுதி மக்களை ரஃபால வச்சு அடிச்சு துவம்சம் செய்கிறார்கள். அமெரிக்காவும் இஸ்ரேலும் கைகட்டி வாய் பொத்தி நிற்கிறான் அப்படின்னா வேடிக்கை பார்க்கிறான், தடுக்க மாட்டேங்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்கள் தடுக்கவில்லை என்று சொன்னால் அடுத்த அழிவு உனக்கு, அடுத்து ஒன்னை அடிப்பான்.
யாரையும் அல்லாஹ் யாரையும் விட்டு வைக்க மாட்டான். கண்ணியமிக்கவர்களை சிந்தித்து பாருங்கள். இதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்ப சொன்னாங்க? யாஜூஜு மாஜூஜு அந்த பகுதி கொஞ்சம் திறந்திருக்கிறதுன்னு 14ஆம் நூற்றாண்டுகளுக்கு முன்னால சொன்னாங்க. யாஜூஜ் மாஜூஜ் வந்துட்டானா? வரல, முன்கூட்டியே சொன்னாங்க. இது மாதிரியான ஃபித்னாக்கள், குழப்பங்கள், ஃபசாதுகள் ஏற்படுகின்ற பொழுது அரபிகளுக்கு கேடு வர காத்திருக்கிறது, நாசம் வர காத்திருக்கிறது, அழிவு வர காத்திருக்கிறது. பாவங்கள் அதிகமாகிவிட்டால் எல்லோரையும் அழிப்பான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. ஆகவே கண்ணியமிக்கவர்களே, அரபிகள் தொழுகையாளிகள், ஆனால் அவர்கள் அமெரிக்காவினுடைய அடிமைகள். எல்லாத்தையும் சொல்ல முடியாது. அரபியை ஆளக்கூடிய, அரபு தேசங்களை ஆளக்கூடிய மன்னர்கள் தொழுகையாளியா இருக்கிறான். அவன் யாருக்கு அடிமையா இருக்கிறான்? அமெரிக்காவினுடைய அடிமையா இருக்கிறான், ஐரோப்பாவினுடைய அபிமானிகளா இருக்கிறான், யூதனுடைய கைகூலியா இருக்கிறான். அப்ப இவனுக்கு அழிவு வராம என்ன வரும்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு அழிவும் நாம் நமது ஜீவிய காலத்தில் அரபு தேசத்தில் நாம் காணத்தான் போகிறோம். கண்ணியமிக்கவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்று சொல்லுவாங்க, பாவம் குறைஞ்சா அழிவிலிருந்து தப்பிக்கலாம். பாவம் மிகைத்து விட்டால் அந்த புனித பூமியை சிலை வணக்கத்தை கொண்டு, மதுபானத்தை கொண்டு, விபச்சாரத்தை கொண்டு அல்லாஹ்வுடைய ஹத்துகளை, வரம்புகளை மீறினால் அல்லாஹ்வே பார்த்துருவான். உங்க தலையில நீங்களே மண் அள்ளி போட்டீங்க, யாராலையும் உங்களை காப்பாற்ற முடியாது என்பதை இஸ்லாம் தெள்ள தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அந்த அரபு மக்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கணும். நம்ம அவங்களுக்கு கேட்க வேண்டியிருக்குது. அந்த அரபு நாட்டு மன்னர்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேண்டாம். இஸ்லாமிய ஹத்துகளை அவர்கள் பேண வேண்டும், இஸ்லாமிய விழுமியங்களை அவர்கள் பேண வேண்டாம். பேணினால் சுபசோபனமாக சுபிச்சமாக இந்த உலகத்தில் வாழலாம். பேணவில்லை என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய அழிவை யாராலும் தடுக்க முடியாது என்பதனை துபாயின் மூலமாக அல்லாஹ் நிரூபித்து காட்டிவிட்டான். ஒவ்வொரு பகுதிக்கும் மரத்தான் இருக்கிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்களையும் நல்லடியார்களாக, இஸ்லாமியர்களாக, நபி வழி நடப்பவர்களாக ஆக்கி அருள் புரிவானாக. வாகிர் தஅவாகும் அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.